இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு வெங்காய பக்கோடா. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நல்லா கரகர மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம இதில் பொட்டுக்கடலை வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கும். எப்போவுமே நம்ம பக்கோடா கடலை மாவில் அந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கேழ்வரகு மாவில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல நிலமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை முதல் போட்டுட்டு அதை நல்லா கையை விட்டு நல்லா பெசறி விடுங்க. வெங்காயம் நல்லா தனித்தனியாக உதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம முதல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெங்காயத்தோடு நீங்கள் நல்லா விரவி விட்டிங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வெங்காயம் சாஃப்ட் ஆகும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் அளவு ராகி மாவை அதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலை அதையும் சேர்த்துட்டு முதல் தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசறி விட்டுருங்க. முதல் தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா கொலன்னு ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. எப்போவுமே நம்ம பக்கோடாக்கு தண்ணி தெளித்து தான் நம்ம மாவை விரைவி எடுப்போம். அது மாதிரி தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா பக்கமும் தண்ணி நல்லா சேர்ந்து வர மாதிரி தெளித்து நல்லா பிணைஞ்சு விடுங்க. ராகி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்ன இது எண்ணெயில் பொரிக்கிறோம் நல்லதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஐட்டம் செய்யும் போது நல்ல எண்ணெயாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம பொரித்து எடுத்தோம்னா உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த எண்ணெய்லாம் ரொம்ப பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய போதில்லை. வீட்டில் செய்கிறதுனால இது ஆரோக்கியமாக தான் இருக்கும். இப்போ நல்லா எடுத்து போடுற அளவுக்கு பதம் வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எப்போவுமே பக்கோடாக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அந்த மாவை எடுத்து போட்டுப்போம். இப்போ இது ராகின்றதுனால உங்களுக்கு பொரிஞ்சு வர்றது தெரியாது. அதனால் எண்ணெயோட சலசலப்பு போகிற வரைக்கும் அதை கடாயில் விட்டு நல்லா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அவ்வளோ ஒரு மொறுன்னு அவ்வளோ நல்லா இருக்கும். இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேழ்வரகு வெங்காய பக்கோடா நல்லா மொறு கரகரன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.